பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 6ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோனா என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜோனா சாப்டர் 1 verse 12. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் யோனா னுடைய கதை நல்லா தெரியும் இல்லையா? யோனா ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நினிவேன்ற பட்டணத்தில் போய் அங்கே இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்கிறது நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை வராதபடி அவங்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் யோனாவை அழைக்கிறார். யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த யோனா என்ன செய்கிறார், அவர் அப்படியே ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு அவர் ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் என்ன செய்கிறார், தர்ஷீஷ் என்கிறதான ஒரு இடத்திற்கு அவர் கப்பல் ஏறி போகிறார். அந்த கப்பல் ஏறி போகும்போது அந்த கப்பலில் பயங்கரமான சூறாவளி காற்று, அது கர்த்தரால் அனுப்பப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது அந்த காற்று அந்த அந்த கப்பல் உடைந்து விடுகிற அளவுக்கு அந்த சூறாவளி காற்று அடிக்கிறது. அப்போ அங்கே இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற பிரயாணிகள் எல்லாரும் ஆண்டவரை அறியாதவங்க, அவங்களுக்கு உடனே தெரியுது, யாரோ ஒருத்தர் நிமித்தமாகத்தான் இந்த காற்று அடிக்குது, இது நேச்சுரலாக உள்ள ஒரு விண்டு இல்லை, இது ஆண்டவரால் அனுப்பப்பட்டதுன்றதை அறிந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாருமாய் சேர்ந்து சீட்டு போடுகிறார்கள். ஒருத்தருடைய பேரையும் போட்டு சீட்டு போடுறாங்களாம். அப்போ அந்த சீட்டு யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. கரெக்டாக யாருடைய நேம் விழுது? யோனா. யோனா என்ன பண்ணுறார், நல்ல அடித்தட்டில் போய் நம்ம அமைதியாக படுத்து அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கள் அவர் அவங்க கேட்குறாங்க, நீ என்ன செய்த, நீ எங்கேருந்து வந்திருக்கிற, நீ யார், நீ எப்படிப்பட்ட மனுஷன்? உடனே யோனா சொல்கிறாரு, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, இப்படி அவ்வளோ அழகா யோனா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த யோனா தான் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை எடுத்து என்ன செய்யுங்க, சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். அப்போ யோனாக்கு நல்லா தெரியுது, அவருடைய நிமித்தமாகத்தான் இந்த கொந்தளிப்பு வந்திருக்குது, ஆண்டவர் தான் இதை அனுமதிக்கிறாரு, என்னால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்றது யோனாக்கு நல்லா தெரியுது. இப்போ யோனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, என்னை தூக்கி கொண்டு போய் நீங்கள் சமுத்திரத்தில் போட்டுருங்க, அப்போ எல்லாம் சரியாயிரும். இப்போ அவங்க பயப்படுறாங்க, எப்படி அதை பண்ண முடியும் இல்லையா? அவர்கள் பயப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் அவர்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இவனை தூக்கி போடாமல் எப்படியாவது இவனை கொஞ்சம் காப்பாற்றலாம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், ஆண்டவர் அப்போ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறாங்க. இந்த மனுஷனுடைய ஜீவனி நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர்னு சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தேவன். அந்த இடத்துல போடுறாங்க, போட்ட மாத்திரத்தில் அந்த ஹரிக்கேன், அந்த டெம்பஸ்ட் எல்லாம் அப்படியே அமைதியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. யோனா சொன்ன மாதிரி, யோனா படகுல இருந்த வரைக்கும் தான் பிரச்சனை, யோனா படகுலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு என்ன பேசுகிறார்? நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நம்ம யோனாவை போல இருக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்க்கலாமா? இந்த யோனா எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? தேவ சித்தத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். தேவ சித்தத்துக்கு எதிரடியாக ஓடிக்கொண்டிருந்தார். தேவன் ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னால் இவர் ஆப்போசிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட யோனாக்கள் எந்த படகுல இருந்தாலும் அந்த படகுல சமுத்திரம் கொந்தளிப்பை காணும். அந்த யோனாக்களை
அந்த சமுத்திரத்தில் அவங்க தூக்கி போடுகிற வரைக்கும் அந்த படகுல அந்த கப்பலில் ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் யாராவது யோனாவை போல இருக்கிறாங்களா? நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் சில பிரச்சனைகள், சில நபர்கள், சில காரியங்கள் மூலமாய் நமக்கு வரலாம். யாராவது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையான காரியங்களை செய்கிறவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் நிமித்தமாய் கூட கொந்தளிப்பு வருவதற்கு சாத்தியம் உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் சில ஹஸ்பண்ட், சில ஒய்ஃப், இல்லை சில பெற்றோர், சில பிள்ளைகள், இப்படியாக உறவின் முறையில் கூட நிறைய நம்ம என்ன செய்கிறோன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அவங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது கூட நம்ம அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு எவ்வளோ காரியத்தை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்மளோட பேசுகிறாங்க. சில நேரங்களில் அவர்களை நாம் கடலிலே தூக்கி எறிகிறது போல நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் வருகிறது. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் எப்படி இதை செய்வேன், என்னுடைய கணவர் ஆயிற்று, என்னுடைய மனைவி ஆயிற்று, என் சொந்த சகோதரன் ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த யோனாக்கு ஒரு லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த கடலில் அவர் போக வேண்டியது அவசியம். அந்த கடலில் போய் அவர் மூழ்கலை. ஆண்டவர் யோனாக்கு ஒரு பிளான் வச்சுருந்தாரு. யோனாவை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. எப்படி அந்த ஷிப்பில் இருந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தாரோ, அதே போல் யோனாவை சீர்படுத்தி நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்போ யோனா சமுத்திரத்தில் விழுறாரோ, வசனம் சொல்லுது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அப்போது கரெக்டாக யோனாவை தூக்கி போடுறாங்க கப்பல்ல இருந்து. அந்த மீன் என்ன செய்து ஆன்னு சொல்லி வாயை திறந்து அப்படியே அந்த யோனாவை தன்னுடைய வயிற்றில் 3 நாள் வச்சு டீச் பண்ணது லெசன். அங்கே வச்சு தான் இந்த யோனா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவரது ஜெபம். யோனா தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் ஜெபிக்கிற ஜெபம் தான் 2ஆம் அதிகாரம். சில நேரங்களில் இப்போ நீங்கள் இந்த ப்ராடிகல் சன், அந்த ஃபாதருடைய கேரக்டரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மகன் அப்பாவுக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வெளியில் போகிறேன்னு நிற்கிறான். அந்த அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார். அப்பா உனக்கு எல்லாமே இங்கே இருக்குது, ஏன் நீ போகணும், ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், ஏன் வெளியில் போகிற, இங்கேயே இரு. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய முடியல, பிள்ளைகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அவர்கள் விட்டு போகிறார்கள். அந்த அப்பா என்ன செய்கிறாரு, அவன் போகிறதுக்கு அனுமதி கொடுத்து அவன் போய்விடுகிறான். கடைசியில் அவனா பாடம் கற்று அவன் அப்பா கிட்ட திரும்பி வருகிறான். மனம் திரும்பி அவன் திரும்பி வருகிறத நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா சில குடிப்பழக்கம், ஏதாவது ஒரு அடிக்ஷனில் அவங்க இருக்கும்போது, இன்றைக்கி அநேகர் பண்ணுகிற தவறு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய பெற்றோர் கடினமாய் உழைத்து அவங்க அந்த பென்ஷனில் இருப்பாங்க. ஆனால் மகன் பார்த்திங்கன்னா ஏதோ ட்ரக்ஸுக்கோ இல்லை குடிக்கோ அடிமைப்பட்டு அம்மா அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை, அந்த பென்ஷனெல்லாம் வாங்கி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக அதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இனேபிளர்ஸ். அந்த பேரண்ட்ஸ் யாராக இருக்கிறாங்களா, அவங்க இனேபிளராக இருக்கிறாங்களாம். அவங்கள இனேபிள் பண்ணுறதே இவங்க தான். ஏன்னா அந்த பணம் எங்கேருந்து வருது, அந்த சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இந்த அன்பு நிமித்தம். இது ஒரு லவ்வுடைய அப்யூஸ் தான், இது ஒரு இமோஷனல் அப்யூஸ். இன்றைக்கி நம்ம எவ்வளோ விதமான அப்யூஸ் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கி அநேகர் இந்த மாதிரி ஒரு கட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐயோ நான் விட்டுட்டா நான் எங்கே போவான், ஐயோ நான் கொடுக்கலனா இவங்க எங்கே போவாங்க, என்ன ஆயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். அன்றைக்கி யோனாவை அந்த சமுத்திரத்தில் போட்டதற்கு அவங்க பயந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மீனை வச்சுருந்தார் இல்லையா. அன்றைக்கி மோசையை குழந்தையா இருக்கும்போது 3 மாதம் ஒளித்து வைத்து அந்த தாயார் பயந்தாங்க, எப்படி நான் விடுவேன் என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ. கர்த்தர் அந்த இடத்துல அவனை பாதுகாத்தார் அல்லவா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம சில தீர்மானங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நம்ம எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த யோனாவுக்கும் ஒரு லெசன் தேவைப்பட்டுச்சு, இவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. அந்த யோனா நம்மள யாராக கூட இருக்கலாம் பிரியமானவர்களே. நம் நிமித்தமாக நம்முடைய படகுல சூறாவளி காற்று அடிக்குதா, இல்லை நம்முடைய குடும்பத்தில் யாராவது, இல்லை என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பழக்கம் ஒரு யோனாவை போல இருக்கலாம், ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ஸ்,
எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுதா, அதை இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணும்படி ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோட பேசுகிறார். இந்த புது வருஷத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். சில கனெக்ஷன்ஸ், சில தேவையில்லாத கனெக்ஷன்ஸை நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். சில தேவையில்லாத நட்புகள் நம்மளை தேவனிடத்தில் சேர விடாமல் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது அல்லவா. கர்த்தருடைய அன்பில் நம்மளை இன்னும் அதிகமாய் வளர விடாதபடி, நீ ஏன் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, நீ எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி தேவனை விட்டு என்னை பிரிக்கிற எல்லாவற்றில் இருந்தோம் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் யோனாவை போல இருக்கக்கூடாது. யோனாக்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பதிலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறாங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்றான். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?